இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வெரிகோஸ் வெயின் எனும் நரம்பு சுருள் பற்றித்தான். இது ஆண்களை விட பெண்களுக்கே அதிகம் பாதிப்பை தருகிறது. வெரிகோஸ் வெயின் என்பது இரத்த நாளங்கள் புடைத்து கொள்ளுதல் அல்லது வீங்குதல் ஆகும். மனித உடலில் கெட்ட இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் இதயத்திற்கு கொண்டு செல்லும் இரத்த குழாய்களுக்கு வெயின் என்று பெயர். பாதங்களிலிருந்து கெட்ட இரத்தத்தை இதயத்திற்கு எடுத்துச் செல்லும்போது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அதிக விசையுடன் வால்வுகள் இயங்க வேண்டும். அவ்வாறு இயலாமல் போகும்போது இரத்தம் மேல்நோக்கி செல்ல முடியாமல் தேக்கம் ஏற்படும். இதனால் இரத்த நாளங்களின் சுவர்கள் பாதிக்கப்பட்டு புடைத்தும் வீங்கியும் காணப்படும். இதுவே வெரிகோஸ் வெயின் எனப்படும் நரம்பு சுருள் ஆகும். வெரிகோஸ் வெயின் ஏற்பட காரணம்: மனிதனின் பெருங்குடல் விலங்குகளுக்கு இருப்பதைப் போல் கீழ்நோக்கி தொங்கியபடி இல்லை. ஒரு கூட்டுக்குள் இருப்பதைப் போல் மனிதனின் பெருங்குடல் அடைக்கப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கு குடலின் நீளம் குறைவாக இருப்பதால் மாமிசங்களை உண்ணும்போது அவை விரைவில் ஜீரணமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு குடலின் நீளம் அதிகம் என்பதால் ஜீரணத்திற்கு அதிக நேரம் ஆகிறது. எனவே மலச்சிக்கல் உருவாகிறது. மலச்சிக்கல் வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு இரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகம் சேர்வதால் இரத்த குழாய்களின் இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படுவதால் வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. அதிக கஃபைன் சாப்பிடுபவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்து வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு காரணமாகும். கஃபைன் இரத்தத்தில் கலந்து இரத்த ஓட்டத்தை தடை செய்கிறது. இதனால் காலப்போக்கில் இரத்த குழாய்கள் புடைத்து சுருள ஆரம்பிக்கும். கர்ப்பகாலங்களில் பெண்களுக்கு வயிற்றில் உண்டாகும் அழுத்தம் காரணமாக வெரிகோஸ் வெயின் உண்டாகும். குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பிறகே இது தெரியவரும். வயது முதிர்ச்சியுடன் காரணத்தினால் இரத்த குழாய்களில் நீட்சியும் நெகிழ்ச்சியும் தன்மை குறைய இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு வெரிகோஸ் வெயின் வர வாய்ப்பு உண்டு. மெனோபாஸ், குடும்ப கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் உண்டாகும். அதிக நேரம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கும், அசைவற்று ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும், ஒரே இடத்தில் வேலை செய்யாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கும் வெரிகோஸ் வெயின் வரும். உடற்பயிற்சி இல்லாதவர்களுக்கும் அதிக தூரம் நடப்பவர்களுக்கும் வெரிகோஸ் வெயின் வரும். குதிகால் உயரமாக இருக்கும் காலணிகளை பயன்படுத்துவோருக்கு வெரிகோஸ் வெயின் வரும். ஹார்மோன் மாற்றங்களினாலும் வெரிகோஸ் வெயின் உண்டாகும். அடுத்து, வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கான அறிகுறிகள்: கணுக்கால் பாதங்களில் வீக்கம், வலி காணப்படுதல், கணுக்கால் பாதங்களில் அரிப்பெடுக்கும் தன்மை, கணுக்கால் பாதங்களில் தோலின் நிறம் மாறுதல், தோலின் உட்புறத்தில் இரத்த நாளங்கள் தடித்திருக்கும், இரத்த குழாய்கள் கால்களில் லேசான பச்சை நிற கோடுகள் போன்று தோற்றம் அளிக்கும், கால்களில் வலி ஏற்படுதல் ஆகியவை வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கான அறிகுறிகளாகும். வெரிகோஸ் வெயின் நீங்குவதற்கான சிகிச்சை முறைகள் என்னவென்று பார்ப்போம். தினமும் 30 தோப்புக்கரணம் போட்டு வர வெரிகோஸ் வெயின் குறையும். யோகாவில் சமகோணாசனம், முத்திரைகளில் சுமண முத்திரையும் செய்து வர யோகாசனம் குறையும். தினமும் பிராணாயாமம் செய்து வர வெரிகோஸ் வெயின் குறையும். புற்றுமண்ணை சலித்து தண்ணீரில் குழைத்து தேவையான இடங்களில் தடவி நன்றாக காய வைத்து 1 மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவி வர வெரிகோஸ் வெயின் குறைவதை காணலாம். கேரட், கற்றாழை இரண்டையும் தேவையான அளவு எடுத்து சிறிது சிறிதாக நறுக்கி அரைத்து எடுத்துக்கொண்டு அதனுடன் 2 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் நன்கு கலந்து அந்த கலவையை தினமும் பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வர வெரிகோஸ் வெயின் குறையும். சைப்ரஸ் எண்ணெயை தினந்தோறும் தடவி வர குணமாகும்.
சைப்ரஸ் எண்ணெய் வண்டலூர் உயிரியல் பூங்காவிலுள்ள தமிழ்நாடு வனத்துறையின் விற்பனை அங்காடியில் கிடைக்கிறது. கருப்பியில் தேவையான அளவு எடுத்து பாலில் ஊற வைக்க வேண்டும். இரவில் ஊற வைத்து காலையில் எடுத்து அரைத்து அதனை பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் தடவி 1 மணி நேரம் கழித்து கழுவி வர குணமாகும். இது எங்களது அனுபவமாகும். தக்காளிக்காய் பச்சையாக இருப்பது, இதனை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வர குணம் கிடைக்கும். வெரிகோஸ் வெயின் வந்தவர்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியவை என்னவென்று பார்ப்போமா? காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வெரிகோஸ் வெயின் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இரத்தத்தை சுத்திகரிக்கும் குப்பைமேனி, வில்வம், நெரிஞ்சில், சுண்டைக்காய், சிறிய வெங்காயம் இவற்றை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெரிகோஸ் வெயின் வந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள்: காலை தரையில் படாமல் தொங்க போடுவதை தவிர்க்க வேண்டும். அதிக நேரம் உட்காருவது, நிற்பதை தவிர்க்க வேண்டும். அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்தால் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழுந்து சிறிது நடந்துவிட்டு வந்து வேலையை தொடரலாம். இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. குதிகால் உயரமான செருப்புகளை அணிதல் கூடாது. உடல் பருமனை குறைத்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உயரமான தலையணைகளை தலைக்கு வைப்பதை தவிர்த்து கால்களுக்கு வைக்க வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: மைதா, டால்டா, பேக்கரி ஐட்டங்கள், துரித உணவுகள், அசைவ உணவுகள், குளிர்ச்சியான அனைத்து உணவு வகைகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், வறுத்த பொருட்கள், இனிப்புகள், ஊறுகாய், அப்பளம் இவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ள கூடாது. இதுவரை வெரிகோஸ் வெயின் என்றால் என்ன, வருவதற்கான காரணங்கள், வந்ததற்கான அறிகுறிகள், சிகிச்சை முறைகள், தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள், உணவுகள் பற்றி பார்த்தோம். வெரிகோஸ் வெயின் வராமல் இருக்க தினமும் உடற்பயிற்சி, சைவ உணவுகள், குறிப்பாக அமிலம் குறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் நம் வீடுகளில் வயதானவர்கள் கால்களை நீட்டி உட்காருவார்கள். அப்படி உட்காருவதால் நிறைய நோய்களை தடுக்கலாம். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர், முகக்கவசம் அணியுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். நன்றி, வணக்கம்.